ஹே கைஸ், வெல்கம் டு அக்கேஷனல் ட்ராவலர். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வந்து பிவிஆர் எஸ்கேப் சினிமாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால்லேயே வந்து இருக்குது. அண்ட் இந்த தேட்டர் வந்து லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கிற தேட்டர். ஸோ அதனால் வந்து டிராஃபிக் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பஸ்ஸில் வரீங்கன்னா வந்து சென்ட்ரலேருந்து அந்த 1A 1C அதுக்கப்புறம் 21 அந்த பஸ் எல்லாமே வந்து போகும். நீங்கள் வெஸ்ட்லி ஸ்கூல்னு சொல்லி ஒரு ஸ்டாப் இருக்கும். ஸோ அங்கேயே வந்து நீங்கள் இறங்கிக்கலாம். ஸோ இந்த பஸ்ஸே வந்து போகிறது பார்த்திங்கன்னா அந்த மவுண்ட் ரோடு அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்து போகும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜிபி ரோடு அது அங்கே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு உள்ளே போனோடனே வந்து மால் என்ட்ரன்ஸ் வந்து உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மாலே வந்து உங்கள் இந்த லுக்கே வந்து செம்மையாக இருக்கும். ஸோ பிவிஆர் எஸ்கேப் வந்து லாஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. ஸோ எஸ்கலேட்டர் லிஃப்ட்டு எல்லா வசதியுமே வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிடலாம். ஸோ அதில் எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து இருக்காது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ 8 ஸ்க்ரீனுக்குமே வந்து ஒவ்வொரு தீம் இருக்கும். ஸோ ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் நேமுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தீமுமே வந்து இருக்கும். அண்ட் இது பிவிஆர் எஸ்கேப் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி சத்யம் அவங்க தான் வந்து சத்யம் குரூப் தான் வந்து இது ஃபஸ்ட்டு வந்து இனாக்ரேட் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் பிவிஆர் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அண்ட் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து உள்ளே விடுவாங்க. ஸோ நம்ம இதில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து ஆடி 5 தான். ஸோ ஆடி 5 ஸ்க்ரீன் தான் வந்து இங்கே எஸ்கேப்லேயே வந்து பெரிய ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட தேட்டர் ஆம்பியன்ஸே வந்து சூப்பராக இருக்கும். அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த பழைய காலத்தில் வந்து அந்த ஒரு மாளிகை செட்டப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஒரு கிராண்டாக வந்து ஒரு லைட்டிங்கோட வந்து ஒரு ப்ராப்பர் ஆம்பியன்ஸ் இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு வேறு ஸ்க்ரீன், இப்போது ஸ்க்ரீன் 8 பார்த்தீங்கன்னா வந்து கைட். ஸோ அது வந்து உங்களுக்கு பட்டம் கைட் செட்டப்பில் வந்து இருக்கும் அந்த ஆம்பியன்ஸ். ஸோ அதே மாதிரி ஃப்ரேம்ஸ்னால் வந்து உங்களுக்கு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் மாதிரி அந்த ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் அவங்களோட எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தீம் இருக்கும் எல்லா ஸ்க்ரீன்லையுமே வந்து. அண்ட் இங்கே எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்க்ரீன் தான் வந்து ஸ்க்ரீன் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு டீசென்ட் ஒரு நார்மல் சைஸ் ஆடிட்டோரியம். ஸோ இங்கே தான் கொஞ்சம் கெப்பாசிட்டியும் அதிகம். ஸோ ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து QSC பிராண்ட் ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வந்து டால்பி 7.1 ஆடியோ சிஸ்டம் தான் வந்து இருக்குது. பட் ஸ்டில் எனக்கு என்னமோ நல்லா இருந்த மாதிரி இருந்தது டால்பி 7.1 வந்து. அண்ட் ப்ரொஜெக்ஷன் வந்து 4K ப்ரொஜெக்ஷன். இது வந்து ப்ரொஜெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டி 4K ப்ரொஜெக்ஷன். ஸோ கிறிஸ்டி பிராண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ முன்னாடி இருந்தே ஒரு நல்ல ஒரு பாப்புலர் ப்ரொஜெக்ஷன் கம்பெனி. ப்ரொஜெக்ஷன் ஸ்னிப்பர்ஸ் தான் இதெல்லாம் உங்களுக்கு. ஸோ இது நான் வந்து ஆக்சுவலி 3Dயில் பார்த்தேன். ஸோ கொஞ்சம் லைட்டாக பிளர்ராக இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி எனக்கு தெரிஞ்ச ப்ரொஜெக்ஷன் ரொம்ப நீட்டாகவே வந்து இருந்தது. ஐ மீன் ஈவன் 4K ப்ரொஜெக்ஷன் அப்படின்றதுனால 4K ப்ரொஜெக்ஷனாக இருந்தாலுமே வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது. RGB லேசர் கிடையாது, பட் ஸ்டில் நல்லா இருந்தது. ஸோ எங்கேயுமே அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பட் ஆனால் இங்கே ஒரு சின்ன ட்ராபேக்கும் இருக்குது. ஸோ நான் அதை வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து சொல்கிறேன். மற்றபடி உங்களுக்கு இங்கே வந்து 3D கூட வந்து நல்லா இருந்தது. ஸோ இங்கே டெட்பூல் அண்ட் வொல்வரின் வந்து பார்க்குறப்ப வந்து அந்த ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து 3D எல்லாம் வந்து செம்ம அமேசிங்காக இருந்தது. இத்தனைக்கும் எனக்கு வந்து டிக்கெட் கிடச்சதே வந்து 4th row தான் வந்து டிக்கெட்டே கிடச்சிது. அப்படி இருந்துமே வந்து 3D எஃபெக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு 3D அந்த மாதிரி வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். எனக்கு வந்து மற்ற ஸ்க்ரீன் வந்து கைட்ஸில் கூட வந்து உங்களுக்கு 3D வந்து ஓரளவு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஸோ பட் ஆனால் இங்கே கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன், கைட்ஸில் வந்து உங்களுக்கு சின்ன ஸ்க்ரீன். ஸோ அதுதான் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ மற்றபடி ஓரளவுக்கு அந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து சிமிலராக தான் இருக்கும். ஸோ ஏன் வந்து கிறிஸ்டி அப்படின்னு சொல்லிங்கன்னா, கிறிஸ்டி வந்து ஒரு பாப்புலர் அந்த முன்னாடி இருந்தே அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஆக்சுவலி சோனியோட எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்டி வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் கிறிஸ்டி 4K ப்ரொஜெக்ஷன் சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணேன். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ட்ராபேக்ஸ். அந்த ஸ்க்ரீனை வந்து அப்படியே கொஞ்சம் வெளியே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு விசிபிளாக இருந்தது. அண்ட் இதுதான் வந்து 3D கிளாஸஸ். ஸோ 3D கிளாஸஸ் வந்து நீட்டாக இருந்தது. ஓரளவுக்கு நார்மல் சைஸ் தான். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இங்கே கிட்ஸுக்குன்னு சொல்லி தனியாக வந்து கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து டெட்பூல் அண்ட் வொல்வரின் வந்து 18+. ஸோ அதே மாதிரி வந்து அந்த 18+ ஏதோ செக் பண்ணி தான் வந்து விடுறாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து கப்புள் சீட்ஸ். ஸோ கப்புள் சீட்ஸ்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கான சீட்ஸ்லாம் கிடையாது. ஸோ அந்த 2 சீட்டை வந்து நடுவில் அந்த ஹேண்டில் பாரை வந்து ரிமூவ் பண்ணிட்டா கப்புள் சீட் மாதிரி தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ மற்றபடி எனக்கு தெரிஞ்ச சீட்டிங் வந்து எனக்கு இங்கே ரொம்ப பெருசாலாம் வந்து பிடிக்கல. ஏன்னா வந்து புஷ்பேக் கிடையாது, அந்த ரீக்ளைனிங் அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் லெக் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது எனக்கு என்னமோ. மற்றபடி ஏன்னா நிறைய தேட்டரில் வந்து லெக் ஸ்பேஸ் வந்து ப்ராப்பராக இருக்காது. அண்ட் இங்கே லெக் ஸ்பேஸ் வந்து நல்லா இருந்தது. அண்ட் கம்மிங் டு ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி வந்து அந்த QSC பிராண்ட் ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு பார்க்கலாம். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 18 ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு அந்த லெஃப்ட் சைடில், ரைட் சைடில், பின்னாடி. அண்ட் ஈவன் அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்னதாக 2 ஸ்பீக்கர் இருந்த மாதிரி இருந்தது. அண்ட்
இங்கே வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டர்ஸ் இப்போது இங்கே வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ரூமுக்கு மேலே வந்து ப்ரொஜெக்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் 5ஓட ப்ரொஜெக்டர், அந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் 4ஓட ப்ரொஜெக்டர். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஸ்க்ரீன் 3, 2 அந்த ப்ரொஜெக்டர்ஸ். ஸோ பட் ஆனால் ப்ரொஜெக்டர் இருக்குது, ஆனால் ப்ரொஜெக்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே யாருமே இல்லை. ஸோ இது எங்கேயுமே நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே நோட்டீஸ் பண்ணேன். உங்களுக்கு அந்த ஆளே இல்லாமல் வந்து ப்ரொஜெக்டர் வந்து வச்சுருப்பாங்க. பட் டு பி என்ன சொல்கிறது, அந்த ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா வந்து ஸோ இதை வந்து இன்னொரு ரூம்லேருந்து தான் ஆக்சுவலி ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா ஸ்க்ரீனோட ப்ரொஜெக்டர்ஸுமே வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் கண்ட்ரோல் ரூம் இருக்கும். ஸோ அதுலேருந்து தான் வந்து இவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. பட் இதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. பட் இது வந்து ஐ மீன் தியேட்டரோட ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு காஸ்ட் சேவிங். ஏன்னா 8 ஸ்க்ரீனுக்கு 8 ப்ரொஜெக்டர் ரூம், அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின் அதெல்லாமே வந்து உங்களுக்கு கம்மியாகும். அண்ட் மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து ஸோ இங்கே ஸ்நாக்ஸ் ப்ரைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் பிவிஆர் ஸ்நாக்ஸ் ப்ரைஸ் தான் இருக்கும். பட் அந்த முன்னாடி சத்தியம் அந்த பட்டர் பாப்கார்ன் அந்த ஒரு டேஸ்ட்லாம் வந்து முன்னாடி இருந்த மாதிரியெல்லாம் வந்து பார்க்க முடியல இப்போது. மற்றபடி இங்கே ஒரு என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லாபி அக்சஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. இங்கே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் படம் பார்க்க வந்தாலுமே ஜாலியாக வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கேயே வந்து உள்ளே வந்து குஷன் சீட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணி இருக்கும். நான் இது அந்த ஃபோட்டேஜ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வீடியோவில் இருந்தால் ஸோ இதுதான் அந்த நான் சொன்ன அந்த குஷன் சீட்ஸ். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நானே ஆக்சுவலி முன்னாடி வந்தப்போ வந்து ஒரு 2 மணி நேரம்லாம் வந்து இங்கே வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்லாம் வந்து போய் பார்த்துருக்கேன். ஏன்னா அப்போ வந்து சம்மர். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டான். ஸோ அதனால் ஜாலியாக வந்து இங்கே வெயிட் பண்ணிட்டேன். யாரும் எதுவுமே கேட்கவும் மாட்டாங்க. உங்களுக்கு அங்கே அதே மாதிரி வந்து ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டருமே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூட அந்த ப்ரொஜெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ மற்றபடி இங்கே டிசைனுக்காக அந்த கிளாஸஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ரீஒர்க்கும் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரெனோவேஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை நான் நெக்ஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி இந்த லாபி அக்சஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ இங்கே சொன்ன மாதிரி வந்து உள்ளே வந்து உங்களுக்கு ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கும். அங்கே உள்ளே ஒரு டிவி மாதிரிலாம் வந்து வச்சுருப்பாங்க, ஒரு பெரிய எல்இடி ஸ்க்ரீன். ஸோ அதில் ட்ரெய்லர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஓடிட்டுருக்கும். ஸோ இந்த ஃபுல் ஏரியாவே பார்த்தீங்கன்னா வந்து ஏசி தான். ஸோ அதனால் அதுவுமே வந்து உங்களுக்கு ஆம்பியன்ஸ் பக்காவாக வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து சத்தியம் தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ சத்தியம் இருந்தப்போ வந்து இந்த மாதிரி நிறைய இன்னோவேட்டிவ் திங்ஸ் இருக்கும். ஸோ இங்கே 8 ஸ்க்ரீனில் வந்து 8 விதமான ஆம்பியன்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி வந்து லூக்ஸ் ஐமேக்ஸ் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் பலாசோவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆம்பியன்ஸ் மாதிரி வந்துருக்கும். ஸோ பட் அதுக்கப்புறம் பிவிஆர் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அவங்க ஓப்பன் பண்ண ஸ்க்ரீனில் வந்து பிஎக்ஸ்எல் நல்லாயிருக்கும். பட் அதர்வைஸ் பெருசாக வந்து இன்னோவேட்டிவாக வந்து எந்த ஒரு டிசைனுமே வந்து வரல. ஸோ சத்தியம் வந்து இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வந்து பண்ணாங்க. ஸோ இதுதான் நான் முன்னாடி சொன்ன அந்த குஷன் சீட், அந்த சோஃபா ஃபோட்டேஜ். ஸோ இங்கேவே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பெருசாக எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கூட்டமாகவும் இல்லை. ப்ராப்பர்லி மேபி இந்த வீக் டேஸில் வந்து இன்னும் கொஞ்சம் ரஷ்ஷாகவும் இருக்காது. வீக்கெண்ட் கொஞ்சம் வந்து ரஷ்ஷாக இருக்கும். பட் அது ஸ்டில் வந்து உங்களுக்கு வந்து உட்காரெல்லாம் வந்து இடம் கிடச்சிரும். ஸோ அதனால் வந்து ப்ராப்ளம் இல்லை. ஸோ எஸ்கேப் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். பட் ஸ்டில் இன்னும் ஒன்று அப்கிரேட் பண்ணால் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும்.